இன்றைக்கான லஞ்ச் ஐடியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். வெரைட்டி ரைஸ் ஒன்று மட்டும் செஞ்சால் எப்படிங்க, மதியம் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு போர் அடிச்சிடும்னா 2 வெரைட்டி ரைஸ் செஞ்சுருந்தேன். ஒன்று டொமேட்டோ ரைஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாதம். இந்த பேஸ்ட் வந்து அப்போவே அரைச்சது. கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3ஐயும் அரைச்சி அப்படியே போட்டு கோகோனட் ஆயிலில் போட்டு தாளித்தது தான். அப்படியே அந்த சூடாக சாதத்தை இது கூட போட்டு கிளறும் போது வருமே ஒரு ஸ்மெல், நிஜமாலுமே எம்மியாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கோகோனட் ஆயில் போட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது லஞ்சுக்கு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி சாதமும் கிளறி எடுத்து வச்சாச்சு. பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து 2 வெரைட்டி ரைஸுமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னுமா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த மாதிரி டெய்லி லஞ்ச் ஐடியாஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. கொத்தமல்லி சாதம் கொஞ்சமும் டொமேட்டோ ரைஸ் கொஞ்சமும் போட்டு கொடுத்து விட்டாச்சு. இந்த மாதிரி டெய்லியும் குழம்பாக வச்சு சாப்பிடும்போது வாரத்தை இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் பாப்பாங்களுக்கு கொடுத்து விட்டோன்னா அவங்க சாப்பிடும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பாப்பாவுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு காயை பொரியல் பண்ணியிருந்தேன். என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா மேராக்காய் தான் வீட்டில் இருந்துச்சு. காலைல பக்கத்தில் கடையும் க்ளோஸ் ஆகிருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலனால மேராக்காய் மட்டும் பொரியல் பண்ணி அது தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். மேராக்காய் சும்மா தக்காளி வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணி கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். என்னடா டொமேட்டோ சாப்பாடு இவ்வளோ கொட்டி வச்சுருக்கான்னு பார்க்காதீங்க, எனக்கு டொமேட்டோ ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது அதிகமாகவும் கொத்தமல்லி சாப்பாடு கொஞ்சமாகவும் போட்டு சாப்பிட்டுட்டேன். என்ன காம்பினேஷன் தான் கொஞ்சம் பிடிக்கல, இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு இதில் சாப்பிட்றதுக்காக போட்டாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய லஞ்ச் ஐடியாஸ்க்காக என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.